சுங்கச்சாவடி கடந்து செல்லாத வாகனத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்ட சம்பவம் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆரநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் மதுரை ராஜன். கனரக லாரி ஓட்டுநரான இவர் கடந்த 5ஆம் தேதி மாம்பாக்கம் சிப்காட்டில் கண்ணாடி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முன்பு லாரியை நிறுத்தி வைத்துள்ளார். ஆனால் இவரது லாரி ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து சென்றதாக வங்கிக் கணக்கில் இருந்து 270 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த லாரி ஓட்டுநர் சுங்கச்சாவடிக்கு சென்று பணியாளர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பணம் பிடித்த நேரத்தில் தனியார் பேருந்து சுங்கச்சாவடியை கடந்து சென்றது தெரியவந்தது. இந்த பண மோசடி குறித்து பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என் வண்டி சுமார் ஒரு மாசமா வண்டி அதுக்கு வேலை இல்லாமல் என் இடத்துல என் வீட்டாண்டே நிற்கிது. ஆனால் முந்தா நாள் இரவு 9:30 மணிக்கு என் வண்டி டோல்கேட் ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் கிராஸ் ஆன மாதிரி பணம் எடுத்துருக்குறாங்க. 270 ரூபா பணம் எடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நிறைய டைம் மெசேஜ் வரும். நான் அப்போல்லாம் வண்டி போகிறோம், சரி நார்மலாக மெசேஜ் வருது சொல்லிட்டு கம்முன்னு இருந்தோம். வண்டி போகாமலே ஒரு மாதம் கிட்டத்தட்ட வண்டி போகாமலே நிற்குது. இந்த டைம் தான் நான் செக் பண்ணேன். இது நம்ம ஏதோ வண்டி ஓடாதனால நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இல்லை வண்டி போயின்னு வந்துருக்கும்போது நார்மலாக இருந்துட்டு இருந்தால் நான் உண்மையிலேயே என்னால் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இது சம்மந்தமாக